நம்மளுடைய நெயில் ஹெல்த்துக்கும், நம்மளோட பாடி ஹெல்த்துக்கும் எதனாச்சும் கனெக்ஷன் இருக்கா? ஒரு வேள நமக்கு உடல் உபாதைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா, அது உண்மையாவே நெயில்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? என்னன்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒருவேளை உங்களுக்கு அயர்ன் குறைபாடுகளோ, விட்டமின் B7, விட்டமின் B12, ஸோ பயோட்டின் இந்த குறைபாடுகள் இருந்தா, கண்டிப்பா உங்களோட நெயில்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படின்னா, உங்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா, உங்களோட நகங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரிட்டில் ஆகும். அதாவது க்ரோ ஆகும்போதே உடையிற தன்மை இருக்கும். அதில பேலிஷா ரொம்ப வெளிர் தன்மையா இருக்கும். சிஸ்டமேட்டிக் டிசீசஸ் இருந்ததுன்னா, அது எப்படி நெயில்ஸ்ல தெரியும்? ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிக்கா இருந்தீங்க, தைராய்டோ இருந்தாலோ, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இருந்தாலும் உங்களுக்கு நெயில்ஸ்ல கண்டிப்பா அந்த சிம்ப்டம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். தைராய்டு இருக்கவங்களுக்கு சில டைம் நெயில்ஸ்லாம் ரொம்ப திக்காக க்ரோ ஆகும். ஈஸியாக உடையிற தன்மை இருக்கும். டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்களோட நெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளப் ஆக ஆரம்பிக்கும். அது அவுட் பொசிஷனில் உங்களோட நெயில்ஸ் வந்து க்ரோ ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். வளரும் போதே க்ரோ ஆகும் போதே ஒரு ஃப்ரெஜைலாக இருக்குது, பிரிட்டலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அயர்ன் டெஃபிஷியன்சியாகவும் விட்டமின் டிசார்டராகவும் இருக்கும். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிட்டாலே போதும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.